வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு சண்டே எபிசோட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மண்டே கலவரத்த பத்தி விஜய் சேதுபதி சார் பேசி, ரவீந்தர் சார வந்து வார்ன் பண்ணாங்க அப்டின்னே சொல்லலாம். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே நைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால பெட்டி நீ எடு அதான் கரெக்ட்டா இருக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடந்தது, அதுக்கு விஜய் விஷால் என்ன சொன்னார் அப்டின்றதையும் டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தர்ஷா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு விஷயம் சொல்றாங்க. விஜய் விஷால் கேட்குறாரு, நீ யார் யாரெல்லாம் வெளிய போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஓப்பனா தான் சொல்றாங்க. நீயே, அருண் இல்லன்னா பவித்ரா. ஸோ இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் வெளிய போவாங்க அப்படின்ற மாரி நான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் இவங்க அருண் போயிட்டாரு. பட் தீபக் போனது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கு அப்படின்ற மாரி அவரு தர்ஷா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ விஜய் விஷாலும் வந்து வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து அவங்க ஓப்பனா சொல்லியிருப்பாங்க விஜய் விஷால் கிட்டயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பணப்பெட்டி வந்தா எடுத்துக்கோ. அதுதான் உனக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் விஷால் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல அத நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஸோ மக்கள் வந்து இவ்வளோ நாள் என்ன இருக்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களே எப்ப வெளிய அனுப்புறாங்களோ நான் அப்ப போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அடுத்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருந்து இன்கேஸ் நான் வந்து போனேன் அப்படின்னா, நான் அத அக்செப்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் கேட்கிறாரு. இல்ல விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ல சந்திப்போம்னு சொல்ட்டாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க 6 பேரும் வந்து ஃபைனல் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்ற மாரி தர்ஷா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பணப்பெட்டியை எடுக்கிறத பத்தி கேட்டதுக்கு விஜய் விஷால் தெளிவா வந்து சொன்னது என்னன்னா, மக்கள் எப்ப அனுப்புறாங்களோ அப்ப போறேன் அப்படின்றது. பட் திரும்ப திரும்ப வந்து தர்ஷா வந்து பணப்பெட்டி வச்சா நீ எடுத்துட்டு போ. பணப்பெட்டி வச்சா நீ எடுத்துட்டு போ. உனக்கு ஃபினான்ஷியலாவும் உனக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாரி திரும்ப திரும்ப சொன்னோனே விஜய் விஷால் வந்து கரெக்ட்டா சொல்லிறாரு. இல்ல இல்ல பணம் எப்பனாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஸோ இந்த 6 நாள் நான் என்ன பண்ணணுமோ, அத நான் பண்ணி நான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க தான் பார்ப்பனே தவிர்த்து, பணம்லாம் வெளிய போய் எவ்வளோ நாள் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. ஸோ இந்த வாரம் விச் மீன்ஸ் அப்கமிங் டேஸ்ல பணப்பெட்டிய வச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா விஜய் விஷால் எடுக்க மாட்டாரு அப்படின்றது கிளியரா தெரியுது. பட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் விஷால் வந்து பணப்பெட்டிய எடுப்பாரா? அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் தர்ஷா வந்து இந்த மாதிரி ஒருத்தர இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில அது வந்து கரெக்ட்டா என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து இதே விஷயத்த எல்லாருக்கும் போய் சொல்றாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ்.